Hello friends, welcome to my desktop. இன்னைக்கு எக்ஸல்ல பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் min a, max a, count a, average a இத பத்தி பார்ப்போம். அண்ட் உங்களுக்கு சம், ஆவரேஜ், மேக்ஸிமம், மினிமம், கவுண்ட், கஸ்டம் ஃபார்முலா இத பத்திலாம் பார்க்கணும்னா வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம ஏன் இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணோம்? ஏன்னா நார்மலாக ஆவரேஜ், மேக்ஸிமம், மின்லாம் இருக்கும்போது நம்ம இதை யூஸ் பண்ணுறதுக்கு காரணம் நமக்கு எரர்ஸ் வருது. டெக்ஸ்ட்டை கன்சிடர் பண்ணுறது இல்லை. இப்போ நீங்கள் இதில் பாருங்கள், போன முறை பண்ணப்போ ஆவரேஜ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பண்ணோம். ஆனால் இங்கே எஃப் இருக்கு, அதை கன்சிடர் பண்ணாமல் ரிஜெக்ட் பண்ணிட்டு பண்ணிருச்சு. ஸோ நமக்கு அதை கன்சிடரே இல்லாமல் ஒரு ஆவரேஜ் வந்துருக்குது. இது ஒரு எரர். நமக்கு இதையும் கன்சிடர் பண்ணி வரணும். ஸோ அதுதான் நம்ம இந்த ஆவரேஜ் ஏ அந்த மாதிரி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். இப்போ ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். ஃபங்க்ஷன்ஸில் அதில் ஒன்றும் இல்லை, அப்படியே இது நார்மலாக இருக்கிற ஃபங்க்ஷனில் பின்னாடி சஃபிக்ஸில் ஏ வரும். ஆவரேஜ்னா ஆவரேஜ் ஏ, மின்னா மின் ஏ, மேக்ஸ்னா மேக்ஸ் ஏ, கவுண்ட்னா கவுண்ட் ஏ. இதுக்கும் அதுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இது நம்பர்ஸை மட்டும்தான் இன்க்ளூட் பண்ணும். ஆனால் இது நம்பர்ஸையும் இன்க்ளூட் பண்ணும், டெக்ஸ்ட்டையும் இன்க்ளூட் பண்ணும். ஸோ அந்த எஃப் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு பிரச்சனை இல்லை, டேரெக்டாக ரிசல்ட் வந்துடும். இப்போ இதை ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம கவுண்ட் ஏ ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம். நம்பர் ஆஃப் அட்டெண்டன்ட், இப்போ எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் அட்டென்ட் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கு கவுண்ட் ஏ போடுவோம். கவுண்ட் ஏ கொடுத்துட்டு சீரீஸ் செலக்ட் பண்ணிருங்க. ஓகே, இதை கொடுத்துட்டு நீங்கள் ட்ராக் பண்ணீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அட்டென்ட் பண்ணவங்க யார் யாருன்னு தெரிஞ்சிடும். ஃபெயில் ஆயிருந்தாலும் நமக்கு அது கணக்கில் வரும். சப்போஸ் ஆப்சென்ட் ஆயிருந்தாங்க, எங்கேயாவது பிளாங்காக இருந்துச்சுன்னா அப்போ நமக்கு அது கவுண்ட் ஆகாது. ஸோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஆப்சென்டீஸ் யாராவது இருக்கிறாங்களான்னு. ஆனால் ஃபெயில் ஆயிருந்தாலும் அட்டென்ட் பண்ணியிருக்கிறாங்கன்றது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ கவுண்ட் ஏ நம்ம அப்படி யூஸ் பண்ணலாம். மின் ஏ, மேக்ஸ் ஏ யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அதோட பேசிக்ஸ் பார்த்துருவோம். இப்போ மேக்ஸ் ஏனா ப்ரையாரிட்டி நம்பர்ஸுக்கு கொடுக்கும். ஸோ நம்ம ஒரு ஃபார்முலாஸ் போடுறப்போ நம்பர்ஸ் இருந்தாவே அது எப்படி ரிசல்ட் கொடுத்துட போகுது. ஆனால் மின் ஏல அப்படி இல்லை. மின் ஏல என்ன பண்ணுன்னா ஏதாவது ஒரு ஆல்பபெட் இருந்தாலுமே நம்பர்ஸ் எவ்வளோதான் இருந்தாலும் கன்சிடர் பண்ணாது, அது 0 தான் கொடுக்கும். இப்போ பாருங்க, இந்த சீரீஸ்க்கு போடுறேன். மேக்ஸ் ஏ யூஸ் பண்ணி இந்த சீரீஸ் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணி என்டர் தரப்போ இங்கே மேக்ஸிமம் 10 இருக்கு. ஸோ 10 வந்துருச்சு. இப்போ அதே மாதிரி மின் ஏ போடுறேன். மின் ஏல போட்டு செலக்ட் பண்ணுறப்போ இங்கே நமக்கு 0 வருது. ஆனால் இங்கே 0ன்ற நம்பரே நம்ம கிட்ட இல்லை, பிகாஸ் இங்கே ஆல்பபெட்ஸ் இருக்கிறதுனால நமக்கு 0 வருது. ஸோ இதை வச்சு நம்ம ஃபைண்ட் பண்ணிடலாம். மின் ஏ ஃபார்முலா நம்ம போடுறப்போ சப்போஸ் 0 வருதுன்னா அப்போ அங்கே ஆல்பபெட்ஸ் ஏதோ ஒன்று இருக்கு சீரீஸில் அப்படின்றத நம்ம ஃபைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ அதை எப்படி இங்கே யூஸ் பண்ணுறது? இப்போ இங்கே மேக்ஸே போடுறது மேக்ஸும் சேம் தான். ஸோ எந்த ஒரு வேரியேஷன்ஸும் வரப்போகிறது இல்லை. ஸோ அதை கிளிக் பண்ணி போட்டுடலாம். ட்ராக் பண்ணிடுங்க. இப்போ மின் ஏ போடுறப்போ நமக்கு ஏதாவது நம்பர்ஸ் இல்லாமல் டெக்ஸ்டாக இருந்தால் நமக்கு ரிசல்ட் 0ன்னு வரும். இங்கே எஃப்னு இருந்ததுனால நமக்கு இங்கே 0 வந்துருக்குது. ஸோ வச்சு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் இங்கே ஒரு ஃபெயிலியர் இருக்கு. ஸோ அதனால தான் ரிசல்ட் மினிமம் 0 மார்க்ஸ் அப்படின்னு வந்துருக்குது. இப்போ ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன் ஆவரேஜ் ஏ. ஆவரேஜ் ஏ தான் நம்ம ஜென்ரலாகவும் யூஸ் பண்ணணும். ஏன்னா நமக்கு டெக்ஸ்ட்டும் இன்க்ளூட் பண்ணி அதுலேருந்து ரிசல்ட்டை எடுக்கணும். இப்போ சீரீஸ் செலக்ட் பண்ணிட்டு ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. இப்போ ட்ராக் பண்ணுங்க. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 73.7, இங்கே 81.89. ஸோ இது பார்க்குறப்போ இது ரிஜெக்ட் பண்ணி எடுத்த அவுட்புட், இது அதை இன்க்ளூட் பண்ணி எடுத்த அவுட்புட். இதுதான் நமக்கான கரெக்ட் அவுட்புட். இதுதான் மேஜர் டிஃபரன்சஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி நோட்டிபிகேஷன்ஸை பெற்றுக்கொள்ளுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.